அம்மா அடிக்கடி சொல்லுவா, உளுத்தம்மா இருக்குது தானே பிள்ளை, உளுத்தம் புட்டு செய், உளுத்தம் புட்டை அவிச்சிட்டு பால் புட்டு கிண்டி சாப்பிடு, உடம்புக்கு ரொம்ப நல்லது, பிள்ளைக்கும் கொடு, நல்ல சத்து அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவா. நான் இங்கே வந்து 3 வருஷம் ஆகுது. ஊரில் இருக்கைக்கு அம்மா செய்து சாப்பிட்ருக்கேன். நான் இங்கே வந்து நான் செய்து சாப்பிட்டதே இல்லை. செய்யவும் தெரியாது எனக்கு. சாப்பிட தெரியும், ஆனால் செய்ய தெரியாது. கொஞ்சமாக 2-3 நாளாக கேட்டு செய்ய பஞ்சிப்பட்டு இருந்து இன்றைக்கு ஓகே. நேற்று தேங்காய் திருவினா, அப்போ தேங்காய் எடுத்து வச்சுருந்தேன். நேற்று அண்டாவும் செய்ய போகிறேன்னு சொன்னாவா, அப்போ கொஞ்சம் மோட்டிவேட் ஆகிட்டேன். அண்டாவும் செய்கிறாதானே, சரி நானும் செய்வோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அண்டாவும் செய்தவா நானும் செய்தேன். அண்டா செய்து முடியத்தான் டேஸ்ட் அப்படியே இருக்குது அப்படின்னுலாம் கேட்டுட்டு தான் நானும் செய்தேன். நான் டேஸ்ட் சும்மா சட்டப்படி இருந்தது. ஆனால் கணக்க சாப்பிட இல்லாது அது தெவிட்டிக்கிட்டே இருக்கும். இத்தனைக்கும் நான் சீனி சேர்க்கவே இல்லை. ஆனால் சீனி சேர்த்தா இன்னும் தெவிட்டும், அதனால் சீனி சேர்க்க இல்லை. ஆனால் இதை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் இருந்தால் ஒரு தூக்கம் உண்டு, ஒரு தியக்கம் உண்டு வரும். அம்மா சட்டப்படி ஒரு நித்திரை ஒன்று கொண்டெழும்பினா நல்லா இருக்கும். உண்மையை சொல்லப்போனால் செய்ய தெரியாமல் எந்த ஒரு சாப்பாடும் செய்ய ஆவறதில்லை. செய்ய பஞ்சியில் தான் செய்ய ஆவறது. அண்டாவோட கழிச்சு கடைசியாக எல்லாம் முடிச்சுட்டேன். இப்போ என்ன செய்யறேன்டா, சட்டி வலிச்சு கொண்டிருக்கிறேன். எப்பயுமே களி இந்த மாதிரியான சாப்பாடெல்லாம் சட்டி வலித்து சாப்பிட்றதுல தான் நல்ல டேஸ்ட் இருக்குது. நீங்கள் எப்படி?